எந்த விசாரணை வந்து எங்க மயிரை புடுங்குமா? நாங்க அதை பத்தி கவலைப்பட போறோமா? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணிட முடியும்? இதெல்லாம் அடங்கி எங்க ஐயாவால் அடங்கி இருக்கிறோம். இல்லைன்னா இந்த நாட்டையே கொளுத்துவோம். எங்களுக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. தமிழர் தீரல் ஆர்ப்பாட்டம், தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு உறுதி செய் வன்னியர் மூல தமிழர்களுக்கு 10.5 விழுக்காடு இடப்பங்கீட்டை உறுதி செய். தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசு வெளியேற்று தேவேந்திர மூல வேளாளர் சமூகத்தை, தமிழர்களை பட்டியலிலிருந்து வெளியேற்று. தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசு கணக்கெடுப்பு நடத்து. மொழி வாரி கணக்கெடுப்பை உடனே நடத்து. ஒரே தீர்வு சமூக நீதி சிக்கலுக்கு விகிதாச்சார இடப்பங்கீடு. ஒரே தீர்வு என்பதற்கு அர்த்தம், ஒரு தமிழ் சமூகம், தமிழ் குடிகள் என்றால் பல ஆண்டு காலமாக திராவிட சூழ்ச்சியால் நம்மெல்லாம் பிரிந்து கிடந்தோம். இப்ப தேவேந்திரகுல சமுதாயம் அந்த கூட்டம் போட்டிருந்தாங்கன்னு அந்த பக்கம் போயில பார்ப்போம். அந்த சமுதாயம் போறாங்க, இந்த சமுதாயம் போறாங்கன்னு கூட்டம் போறாங்கன்னு சில பேர்கள் பேசுவார்கள். ஆனா இன்றைக்கு பேசுவதற்கு எது கிடைக்கவில்லை. இதற்கு காரணம் என்னன்னா, வன்னியர்கள், தேவேந்திரகுல வேளாளர்கள் தமிழ் சமூகத்திற்கு அன்றைக்கே அவங்க ஒற்றுமையாக செயல்பட்டவர்கள். சில பேர் சொல்வார்கள், நாங்கள் திராவிடர்கள், நாங்கள் ஜாதியை ஒழிக்க போகிறோம், மதத்தை ஒழிக்க போகிறோம் என்று. எந்த கொம்பனாலும் ஜாதியை ஒழிக்க முடியாது, மதத்தையும் ஒழிக்க முடியாது. ஜாதியை ஒழித்து இருந்திருந்தால் நாங்கள் இந்த இடஒதுக்கீடை கேட்டு இருக்க மாட்டோம். அனைவருக்கான பங்கிட கொடுங்கள் என்று கேட்டிருப்போம். ஜாதியை ஒழிக்கிறேன், மதத்தை ஒழிக்கிறேன் எங்களுக்குள்ள சண்டைகளை தூண்டி விட்டவர்கள் தான் திராவிடர்கள். இந்த திராவிட சூழ்ச்சிகளால் தான் இன்று வரை எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கவில்லை. வன்னியர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, தேவேந்திர குலம் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கு கோணார்களும் இருக்கிறார்கள். கோணார்கள் எப்போதும் எல்லா சமூகத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல, ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இந்த வன்னியர் சமுதாயத்திற்கு 10.5% இடஒதுக்கீடுக்காக கோணார் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களும் போராடி இருக்கிறார்கள், உயிர் தியாகம் கூட செய்திருக்கிறார்கள். ஐயா ராமதாஸ் ஐயாவுக்கே தெரியும். நம்ம கூட அதிகமா தேவேந்திரகுல சமுதாயமும் கோணார் சமுதாய மக்கள் தான் நம்ம கூட அதிகமாக இருக்கிறார்கள் என்று. நமக்கான இடஒதுக்கீடை கொடுப்பதற்கு இந்த திராவிட டாஸ்மார்க் மாடல் கொடுக்க மாட்டார்கள். குடி என்றால் அவர்களுக்கு என்னவென்று தெரியாது. குடிக்கிறதுக்கு அனுமதி கேட்டால் உடனடியாக ஒரு லட்சம் 50 லட்சத்தை கொடுத்தோம்னா ஒரு டாஸ்மார்க் கடையை அனுமதி கொடுத்து விடுவார்கள். குடி உரிமைக்கும் நமக்கான ஒரு உரிமை தெரியாத அரசு தான் இந்த திராவிட அரசு. திராவிடர்களால் வீழ்த்தோம். இந்த திராவிடத்தை வீழ்த்துவது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. தமிழ் தேசியத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தமிழ் சமூகங்களும் ஒன்று திரண்டு வருகிறார்கள். நமக்கான அடையாளத்தையும் நமக்கான உரிமையும் நாம் பெறுவதற்கு தேவேந்திரகுல சமுதாயத்திற்கும் வன்னியர் சமுதாயத்திற்கும் இந்த கோணார் சமுதாயமும் துணை நிற்போம். தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்தை மத்திய மாநில அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். எங்களுக்கான அடையாளத்தை நாங்கள் கேட்கிறோம். அதை கொடுக்க வேண்டிய கடமையும் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு இருக்கிறது. மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க கோரி வன்னியர் சமுதாயத்தில் 10.5% இடஒதுக்கீடு ஆணையை நிறைவேற்ற வேண்டும். இப்ப எங்க கிட்ட கேட்டா நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்குங்க அவங்களுக்கு 10 மத்த ஆளுக்குன்னு.
அவங்களுக்கு 10 புள்ளிய கொடுங்க, எங்களுக்கு ஒவ்வொரு சமூகத்துக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கான தேவைகளை கொடுங்க. நாங்க எங்க பறிச்சு கொடுக்க சொல்லல. அவங்களுடைய மக்கள் தொகை இருக்குது, அதுக்கான இதை கேட்டிருக்கிறாங்க. இருக்கா இல்லையான்றத மத்திய மாநில அரசு என்ன பண்ணிருக்கணும், ஜாதி வாரியாக, இன வாரியாக, மொழி வாரியாக கணக்கெடுப்பு நடத்திருக்கணும். ஆனா இந்த திராவிட ஆட்சி அதுக்கெல்லாம் கணக்கெடுப்பு நடத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. குடிக்கிறவன் கணக்கு மட்டும்தான் 95% பேர் குடிகாரனா இருக்கணும். புள்ள குட்டி எல்லாம் குடிக்கிறதான் கணக்கெடுப்பாங்க. அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் இன்னைக்கு நம்மளுக்கு ஊத்தி கொடுக்கிற ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கும் போது நம்ம கவலையப்பட தேவையில்ல. குடிகளை பத்தி அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் என்பதை எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த தேவேந்திர குல மக்கள் நல சங்கம் தேவேந்திரன் அவர்களும், தலைமையேற்று கண்டன முழங்க எழுச்சி உரையாற்ற ஐயா வடிவேல் ராமன் அவர்களும், கவிஞர் திலகா பாமா அவர்களும் மற்றும் தேவேந்திர குல சமுதாய மக்கள் அமைப்புகளும், வன்னியர் சமுதாய பொறுப்பாளர்களும், தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாகவும், கோனார் பண்பாட்டு கழக சார்பாகவும் எங்கு போராட்டம் நடந்தாலும் நான் முதலில் இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.